அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். நீங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியே வந்திருக்கு. ஆக்சிடென்ட் ஆகி உங்க உடம்புல ரத்தத்தோட பார்த்தப்போ எனக்கு அப்படியே உயிரே போயிடுச்சு. உன் வேண்டுதலும் கதறலும் தான் என்னை காப்பாத்திச்சு இலக்கியா. நீங்க என்னை விட்டு போக மாட்டீங்கன்னு நான் ரொம்ப உறுதியா நம்பிக்கையா இருந்தாலும், ஆனா டாக்டர் கைய விரிச்சப்போ ஒரு கணம் நான் அனாதை மாதிரி ஆயிட்டேன். அப்பதான் தெரிஞ்சது நீங்க இல்லன்னா நான் இல்லைங்க. ஏங்க என்னாச்சு? இல்ல, ட்ரீட்மெண்ட் எடுத்த வரைக்கும் உள்காயம் தெரியல. கை வலிக்கும் போது தான் தெரியுது எங்கெங்கெல்லாம் அடிபட்டிருக்குன்னு. வலிச்சா சாப்பிடுறதுக்கு டாக்டர் பெயின் கில்லர் சிரப் கொடுத்திருக்காரு. இருங்க ஒரு நிமிஷம், நான் தரேன். ஏய் இலக்கியா, இந்த பெயின் கில்லரா? ஐயோ எனக்கு வேணவே வேணாம். நர்ஸ் எனக்கு ஏற்கனவே கொடுத்தாங்க, ஒரே கசப்பு. மருந்துனா கசக்கதான் செய்யும். அதுக்காக குடிக்காம வலியோடயே இருப்பீங்களா? இருங்க. ஐயோ வேணாம் இலக்கியா, எனக்கு இந்த வலியே பரவாயில்ல இலக்கியா. சொன்னா கேட்கணும். ஐயோ இலக்கியா வேணாம் இலக்கியா. வாய் தொடங்க. வாய் தொடங்க. வேணாம் இலக்கியா. என் தங்கம்ல ஒரு வாய் குடிச்சுக்கோங்க. இந்தாங்க. என் வயிறும் இல்ல, வேண்டாமே. ஏன் இப்படி அடம் பிடிக்கிறீங்க? சரி, இத குடிச்சா உங்களுக்கு ஒரு ஆஃபர் இருக்கு. ஆஃபரா? என்ன ஆஃபர்? மருந்த ஒரு மூடி குடிச்சீங்கன்னா ஒரு முத்தம் தருவேன். அட சூப்பர் ஆஃபரா இருக்கே. மொத்தம் 3 மூடி 3 முத்தம். ஓகே சூப்பர். அப்ப குடிங்க. நோ 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 நோ. எனக்கு அடிஷனல் ஆஃபர் வேணும். அடிஷனல் ஆஃபரா? ஒரு மூடி மருந்துக்கு 2 முத்தம் வேணும். சரி தரேன். இப்ப குடிங்க. காட்டுங்க. சூப்பரா இருக்கு. இது 3வது மூடி. என்ன அவ்வளவுதானா? இன்னும் ஒரு 2 மூடி மருந்தாவது கூட ப்ளீஸ். ஐயோ சாரி 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 சாரி. பரவாயில்ல. இப்பவே உங்களுக்கு இப்படி வலிக்குதே, அடிபட்டு ரத்தம் வந்தப்போ உங்களுக்கு எப்படி வலிச்சிருக்கும்? நீங்க யாருக்கு என்ன கெடுதல் பண்ணீங்க? உங்களை கொல்றதுக்கு எப்படி ஒருத்தருக்கு மனசு வந்துச்சு? என் புருஷனை இந்த கதிக்கு ஆளாக்குனவன் மட்டும் என் கையில கிடைச்சான், அப்படியே கொன்னுடுவேன் அவனை. அதான் கிடைக்கல. நிச்சயம் கிடைப்பான். உங்க ஏசிபி ஃப்ரெண்ட் இந்த கேஸ ரொம்ப தீவிரமா விசாரிச்சுட்டு இருக்காரு. சீக்கிரம் அந்த படுபாவைய புடிச்சிடுவாரு. எனக்கு என்னவோ அது கண்டிப்பா அந்த எஸ்எஸ்கேவா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே அவன் ஒரு வாட்டி நம்மள பாம்பு வச்சு கொல்ல பார்த்தான். அது முடியலன்னதும் இப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணிருக்கான். இலக்கியா, நம்ம வீட்டுக்குள்ள நின்னுட்டு இருந்த கார்ல அவன் எப்படி பிரேக் ஆயில்ல தண்ணி கலந்திருக்க முடியும்? அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. இத அஞ்சலி உதவி இல்லாம பண்ணிருக்கவே முடியாது. இந்த சதிக்கு அவளும் உடந்த, எஸ்எஸ்கேவும் அவளும் சேர்ந்துதான் உங்களை கொல்ல பாத்திருக்காங்க. இது 100% உண்மை. எங்க உங்க ஏசிபி ஃப்ரெண்ட் தான் கூப்பிடுறாரு. ஸ்பீக்கர்ல போடு. இந்தாங்க பேசுங்க. சொல்லுங்க மகேஷ் சார். கௌதம், ஒரு குட் நியூஸ். என்ன மகேஷ் சார் குட் நியூஸ்? உங்களை கொல்றதுக்கு சதி செஞ்ச அக்யூஸ்ட் யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு. என்ன சொல்றீங்க? யாரு கௌதம் அப்படி செஞ்சது? அந்த பாவி யாருன்னு சொல்லுங்க. வெயிட். இப்போ உங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கு. அந்த அக்யூஸ்ட் யாருன்னு அங்க வந்து சொல்றேன். ஐயோ மகேஷ் சார், அது யாருன்னு தெரிஞ்சுக்கணும் மகேஷ் சார். டென்ஷனா இருக்கு, சொல்லுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அதை தெரிஞ்சுக்க தான் போறீங்க. ஆனா உங்களை கொலை செய்ய முயற்சி பண்ணது உங்க வீட்டுல இருக்கிற ஒருத்தர் தான். என்ன சொல்றீங்க? எங்க வீட்லயா? ஆமா,
எங்களுக்கு பக்காவா எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு.